நடிகை ரம்பா தனது 2வது ஹோம் இன்டீரியர் மையத்தை கோவையில் திறந்து வைத்தார். நடிகை ரம்பா கோவை திருச்சி சாலையில் தனது மேஜிக் ஹோம் என்ற வீட்டு உள் அலங்கார நிறுவனத்தின் 2வது மையத்தை திறந்து வைத்தார். சினிமா உலகில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு 8 மொழிகளில் 130 படங்களில் நடித்த ரம்பா இப்போது இந்தியாவில் மேஜிக் ஹோம் என்ற நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். வெற்றிகரமான நடிகை வாழ்க்கையிலிருந்து புதிய படைப்பாற்றல் துறைக்கு மாறி இன்டீரியர் வடிவமைப்பு மீது உள்ள அவரது ஆர்வம் இந்த புதிய அத்தியாயத்திற்கான உந்துதலை வழங்கியுள்ளது. மேஜிக் ஹோம் நிறுவனம் உலகளாவிய அளவில் பாராட்டப்பட்ட மாடுலர் கிச்சன், படுக்கையறைகள், குளியலறைகள் மற்றும் ஃபர்னிச்சர்ஸ் உள்ளிட்ட வீட்டு உள் அலங்காரங்களுக்கு பிரத்யேகமாக வடிவமைத்து வழங்குகிறது. தொடக்க விழாவில் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நடிகை ரம்பா மற்றும் மேஜிக் ஹோம் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மற்றும் நிறுவனருமான இந்திரகுமார் பத்மநாபன் கூறியதாவது: மேஜிக் ஹோம் நிறுவனம் இந்தியாவில் வீட்டு உள் அலங்காரங்களில் புதிய வரையறையை உருவாக்குகிறது. கோயம்புத்தூரில் தொடங்கியுள்ள எங்கள் கிளை எங்கள் முழுமையான இலக்கை நோக்கி ஒரு சிறிய படியாகும். மேலும் எங்கள் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் விரிவாக்க திட்டத்துடன் ஒரே கூரையின் கீழ் முழுமையான உள் அலங்கார அனுபவத்தை வழங்கும் எங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் விரைவில் ஃபர்னிச்சர்ஸ் மற்றும் வீட்டு அலங்கார துறைகளிலும் நுழைய இருப்பதை பெருமையாக அறிவிக்கின்றோம் என்றனர். கோவையில் மேஜிக் ஹோம் திறக்கப்பட்டது குறித்து நிறுவனத்தின் துணைத் தலைவர் கணேசன் விஸ்வநாதன் கூறும்போது, நாட்டின் மிக வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் கோவையும் ஒன்றாகும். மேலும் இந்த தொழில்துறை மையத்தை பயன்படுத்திக் கொள்வது முற்றிலும் தேவையானது. சென்னையில் உள்ள எங்கள் இந்திய தலைமையகத்திற்கு அருகாமையில் இருப்பது எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்குவதில் ஒரு நன்மையாக இருந்தாலும், பிரீமியம் மாடுலர் இன்டீரியர்களை அனைவருக்கும் கிடைக்கச் செய்யும் மற்றும் மலிவு விலையில் உருவாக்குவதற்கான யோசனையுடன் இந்த செழிப்பான தொழில் நகரத்திற்குள் ஊடுருவது எங்கள் திட்டம். எங்கள் கோவை அத்தியாயம் விரைவில் தென்னிந்திய சந்தையில் ஒரு கோட்டையை உருவாக்க உதவும். மேலும் அடுத்த 3 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 30க்கும் மேற்பட்ட மையங்களை திறப்பதற்கான சரியான பாதையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் என்றார்.